இன்னைக்கு நாம் செய்ய போகிறது பாவக்காய் பஜ்ஜி தாங்க செய்ய போகிறோம். இது வந்து கசப்பே இல்லாமல் சூப்பராக இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. திரும்ப திரும்ப உங்ககிட்ட கேட்பாங்க. பாவக்காய் சாப்பிடாதவங்க கூட திரும்ப செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க. அதுக்கு 2 பாவக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இப்படி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் போட்டு நல்லா கழுவிட்டு வந்துடுங்க. இப்போ வேறொரு பவுலில் போட்டுட்டு பாவக்காய்க்கு தேவையான தண்ணீர் விட்டுட்டு கொஞ்சம் உப்புக்கல் சேர்த்துட்டு ஒரு கொதி விட்டு இறக்குங்க. இப்போ வேறொரு பவுல் எடுத்துகிட்டு அதில் பஜ்ஜி மாவு எடுத்துக்கோங்க. நான் எடுத்துருக்க பஜ்ஜி மாவில் காரம் உப்பு கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் அது மிளகாத்தூளும் உப்பு சேர்த்துக்கிட்டேங்க. இப்போ வந்து தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி பீட்டரால் மிக்ஸ் பண்ணிங்கன்னா கட்டிகள் இல்லாமல் வரும். இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி மாவு பாருங்கள் எந்த அளவுக்கு பதமாக வந்திருக்குன்னு. இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ வானிலை எண்ணெயை விட்டுட்டு பாருங்கள் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துகிட்டு வந்த பாவக்காயை பஜ்ஜி மாவில் 2 பக்கமும் நல்லா துவச்சி எடுத்துட்டு எண்ணெயில் போட்டுருங்க. போட்டு 2 பக்கமும் திருப்பி போட்டு வெந்ததையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. பாருங்கள் இப்போ சுட சுட பாவக்காய் பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சுங்க. ஒன்று எடுத்து பிச்சு பார்க்கலாம். பாருங்கள் நல்லா வெந்து வந்துச்சுங்க. இதை வந்து ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதம், தக்காளி சாதத்துக்கு தொட்டுக்கவும் பயன்படுத்தலாங்க. செஞ்சு பார்த்து சொல்லுங்கள்.